இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம கீழ்ப்படிகிறவர்களா மாற ஆரம்பிப்போம். வேத வசனம் என்ன சொல்லுது, வேதம் என்ன கற்றுக் கொடுக்குதோ அதற்கு நம்ம கீழ்ப்படிகிறவர்களா மாற ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், தேவனை போல அன்புள்ளவர்களாய் மாறுவோம் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது கீழ்ப்படிகிறவர்களா மாறுவோம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிற பிள்ளைகளை நம்ம மாற ஆரம்பிப்போம். அதை நம்ம நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம வேதத்துல என்ன வாசிக்கிறோமோ அதை அந்த அந்த நாள் ஃபுல்லா தியானித்து அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். மூன்றாவது காரியம், தேவன் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அதே போல நாமளும் பரிசுத்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்போம். தேவன் என்னென்ன காரியங்களா சொல்லியிருக்காரோ அவர் வேதத்துல பரிசுத்தமானவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அதற்கு ஏற்றா போல நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இன்னும் பரிசுத்தமாக்குவோம். என்னென்ன காரியங்களை இன்னைக்கு தப்பு பண்ணுமோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு நாளைய தினத்துல நம்ம எதிர்த்து நிற்போம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம மாற ஆரம்பிப்போம். வேதம் இன்னொரு வசனம் சொல்லுது, எந்த காரியங்கள் மறைந்தாலும் சரி தெய்வ வசனம் மாறாது அப்படின்ட்டு. அதை நம்ம விசுவாசித்து பிடித்து நம்ம விசுவாசத்துல ஓடுகிற பிள்ளைகளாய் மாற ஆரம்பிப்போம். இந்தந்த காரியங்கள் தான் தேவன் நமக்குள்ள வரும்போது நடக்கிற சேஞ்ச். விசுவாசத்தை பிடித்து ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா கடைசி முடிவு பரியந்தம், அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம தேவனை பிடிச்சு தெய்வன் தான் அப்படின்ட்டு நம்ம நெல்லியா நின்று சிலுவையை எடுத்துக்கொண்டு ஓடுகிற பிள்ளைகளை நம்ம மாற ஆரம்பிப்போம். இதுதாங்க தேவன் நமக்குள்ள வந்த பிறகு நடக்கிற சேஞ்சஸ், ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ், எல்லா காரியங்களும் மாறி நம்ம நிறைவாய் பிளஸ்டாக வாழ ஆரம்பிப்போம்.